வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சோடியம் கார்பனேட் ப்ரிப்பரேஷன் பை சால்வே ப்ராசஸ். சால்வே ப்ராசஸை பயன்படுத்தி சோடியம் கார்பனேட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த சால்வே ப்ராசஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியம் சோடா. ஓகேவா? அம்மோனியம் சோடா இதுதான் இன்னொரு நேம் சால்வே ப்ராசஸ்க்கு. இந்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. அந்த ஒரு ஸ்டெப் என்னென்னு பார்த்துட்டு இதுக்கான ரியாக்ஷன் அதையும் நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அமோனியா இஸ் கன்வெர்ட்டட் இன்டு அமோனியம் கார்பனேட். ரியாக்டண்ட்டாக நான் என்ன பண்ணுறேன், அமோனியா யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன இருக்குது, அமோனியம் கார்பனேட் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக வருது. செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அமோனியம் கார்பனேட்டை கன்வெர்ட்டட் இன்டு அமோனியம் பைகார்பனேட். அமோனியம் பைகார்பனேட் என்னாகும், எனக்கு செகண்ட் ப்ராடக்டாக வருது பை யூஸிங் அமோனியம் கார்பனேட். இதில் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிங் எக்ஸஸ் carbon dioxide in sodium chloride solution saturated with ammonia. இங்கே பைகார்பனேட் எப்படி நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நான் கார்பன் டை ஆக்சைடையும் NaCl சோடியம் குளோரைடையும் நான் உள்ளே மிக்ஸ் பண்ணும்போது அப்போ என்னாகும், நமக்கு இந்த அமோனியாவோட இந்த பர்டிகுலர் பைகார்பனேட் சேச்சுரேட்டடாக போய் பிளேஸ் ஆகும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அமோனியம் பைகார்பனேட் ரியாக்ட் வித் சோடியம் குளோரைடு டு கிவ் சோடியம் பைகார்பனேட். இது நமக்கு தேர்ட் ப்ராடக்டாக வருது. அண்ட் அமோனியம் குளோரைட் இது ரெண்டுமே நமக்கு தேர்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்டாக வருது. இங்கே இருக்கக்கூடிய அமோனியம் பைகார்பனேட்டு சோடியம் குளோரைடோட ரியாக்ட் ஆகும்போது சோடியம் பைகார்பனேட்டும் அமோனியம் குளோரைடும். இதில் இந்த சோடியம் பைகார்பனேட்டுக்கு புவர் சொலிபிலிட்டி நேச்சர் இருக்குது. புவர் சொலிபிலிட்டி அப்படிங்கிறது தண்ணியில் கரைக்கூடிய நேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் என்ன ஆகும், நமக்கு பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. அதனால் இந்த சோடியம் பைகார்பனேட்டை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், தனியாக எடுத்து வைக்க போகிறோம். அப்போ இங்கே தனியாக எடுத்து வைக்கக்கூடிய சோடியம் பைகார்பனேட்டை ஃபர்தராக நம்ம ஹீட் பண்ணும்போது அது நமக்கு சோடியம் கார்பனேட் Na2CO3 ஃபார்ம் ஆகுது. இதுதான் நமக்கு லாஸ்ட் வரக்கூடிய ஃபோர்த் ப்ராடக்ட் சோடியம் கார்பனேட். ஓகே, ரொம்ப சிம்பிள். அமோனியம் கார்பனேட் அமோனியம் பைகார்பனேட் ஆகுது. அண்ட் தென் இந்த அமோனியம் பைகார்பனேட் NaClோட ரியாக்ட் ஆகும்போது சோடியம் பைகார்பனேட் அமோனியம் குளோரைடாக வரும். இது ரெண்டுத்தில் இருந்தும் ஒன்றுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், அதுவும் சோடியம் பைகார்பனேட். ஏன்னா இதுக்கு புவர் சொலிபிலிட்டி நேச்சர் இருக்குது, பிரிசிபிடேட் ஆகும். அதனால் இதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை ஹீட் பண்ணும்போது நமக்கு சோடியம் கார்பனேட் கிடைக்குது. இதுதான் தியரி. இதுக்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இதுக்கான ரியாக்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 moles ஆஃப் அமோனியா அண்ட் தென் 1 mole ஆஃப் வாட்டர் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் ஆகும்போது ஃபஸ்ட்டு அமோனியம் கார்பனேட் கிடைக்குது. இதில் 2 moles ஆஃப் NH3 இருக்குது. இது எப்படி ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறதே நம்ம வீடியோவில் பார்த்துக்கலாம். இங்கே எனக்கு 2 moles ஆஃப் NH3 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இங்கே நமக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ NH4 ட்வைஸ் அமௌண்ட். அண்ட் தென் இங்கே இருக்கக்கூடிய CO2வும் இங்கே இருக்கக்கூடிய ஓவும் கம்பைன் ஆகும்போது CO3. அப்போ இங்கே இருக்கக்கூடிய 3 ரியாக்டன் நமக்கு ஒரே ஒரு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் கார்பனேட். செகண்ட் ஒன், இங்கே இருக்கக்கூடிய அமோனியம் கார்பனேட்டை அகைன் யூஸ் பண்ணிக்க போகும். ப்ளஸ் 1 mole வாட்டர் 1 mole கார்பன் டை ஆக்சைடு. இதுவும் ஹோல்சமாக என்ன ஆகும், நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வருது. NH4HCO3 அமோனியம் பைகார்பனேட்டாக ஃபார்ம் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய NH4CO3 அமோனியம் கார்பனேட் வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு. இதுலேயே அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய CO2 ஓவும் கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ஆகும், CO3 கார்பனேட் ஆகுது. அண்ட் தென் அகைன் இங்கே இருக்கக்கூடிய NH4 இருக்கு இல்லைங்களா, இதுவும் கம்பைன் ஆகும்போது 2 moles ஆஃப் NH4 அண்ட் தென் இங்கே H2 இருக்குது, அதனால் HCO3. இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு 2 காமனாக இருக்கிறதுனால 2 மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், வெளியில் வைக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் நமக்கு பேலன்ஸ் ஆகும். இங்கே அமோனியா 4 2 8 இருக்குது. அதே மாதிரி இங்கே அமோனியா நமக்கு 8 இருக்குது. அண்ட் தென் கார்பன் மோனாக்சைடு கார்பனேட்
1 மோல் கார்பனேட், இங்கே நமக்கு அதே மாதிரி 1 மோல். ஸோ இங்கே ஹைட்ரஜன் நமக்கு வந்து 2 இருக்கு. இங்கே ஹைட்ரஜன் 2, அங்கே கார்பன் 1 இருக்கு. இங்கே கார்பன் 1, அங்கே இங்கே ஒரு 1, ஸோ 2 கார்பன். ஆக்சிஜனும் நமக்கு என்ன அதே மாதிரி 3, 4, 5, 6 இருக்கு. அதே மாதிரி 3, 2, 6. ஸோ கார்பனேட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் அமோனியம் பைகார்பனேட். ஃபோர்டராக நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய அமோனியம் பைகார்பனேட்டை எடுத்துக்க போகிறோம். ப்ளஸ் NaCl, இது ரெண்டுமே ரியாக்ட் ஆகும்போது அமோனியம் குளோரைட், சோடியம் பைகார்பனேட், precipitate ஃபார்ம் ஆகும். அமோனியம் பைகார்பனேட் அண்ட் தென் NaCl கம்பைன் ஆகும்போது அமோனியம் குளோரைட் அண்ட் தென் சோடியம் பைகார்பனேட் வருது. இது ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் ஷிப்பிங் தான் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய NH4 வந்து இங்கே இருக்கக்கூடிய Na, இது ரெண்டுமே என்ன ஆகும், நமக்கு ஷிஃப்ட் ஆகும். இங்கே NH4 வந்து Na கிட்ட போகும், இங்கே Na வந்து NH4 தான் வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஜஸ்ட் வந்து என்னென்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஹேப்பன் ஆகுது. ஸோ NaClலேருந்து Na போச்சுன்னா NaCO3 சோடியம் பைகார்பனேட் precipitate. அதே மாதிரி அமோனியம் பைகார்பனேட்டில் இருக்கக்கூடிய NH4 வந்து NaClக்கு போச்சுன்னா அமோனியம் குளோரைட் ஆகுது. இது ப்ராடக்ட், இது பை ப்ராடக்ட். இது precipitate இருக்குங்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜஸ்ட்டு ஹீட் பண்ணாலே போதும். ஸோ சோடியம் கார்பனேட், கார்பன் டை-ஆக்சைடு அண்ட் தென் வாட்டர் மாலிகுல். ஸோ சோடியம் பைகார்பனேட்லேருந்து சோடியம் கார்பனேட் அண்ட் தென் கார்பன் டை-ஆக்சைடு அண்ட் தென் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம 2 மோல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே Na2 இருக்குது, இங்கே Na2, இங்கே ஹைட்ரஜன் நமக்கு 2 இருக்குது. அதே மாதிரி இங்கே ஹைட்ரஜன் 2 இருக்குது. இங்கே கார்பன் நமக்கு 2 இருக்குது. ஸோ இங்கே 1, இங்கே 1. ஆக்சிஜன் 3 × 2, 6, இங்கே 3, இங்கே 2. ஸோ 3, 2, 6 ஆகும். இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல் நார்மலாக என்ன ஆகும், நமக்கு எவாபரேஷன் ஆகும். ஸோ இது எனக்கு கேசியஸ் மாலிகுல் வாட்டர். ஸோ கேசியஸ் மாலிகுல் வாட்டர் பார்க்கும்போது அது நம்ம கன்சன்ட்ரேஷனில் ஆக்சிஜனோ இல்லை வந்து ஹைட்ரஜனோ சம்டைம்ஸ் 1 or 2 இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டெப்புக்கான ஃபார்மேஷன். பை மீன்ஸ் ஆஃப் சால்வேட் ப்ராசஸ் சோடியம் கார்பனேட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே உங்கள் ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.